யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த குணம் உள்ளவராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் இதுவரையிலும். ஆனால் இப்போ எனக்குள்ள வந்துட்டு அந்த எண்ணங்கள் இல்லை, பெருமானை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அப்படிங்கும் போது கட்டாயமாக நம்ம பழசை நினச்சி வந்துட்டு எந்த நேரத்துலையும் வருந்தக்கூடாது. அது பழசை பெருசாகவே நினச்சிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் வந்துட்டு ஞானிகளிடமோ அல்லது குருவிடமோ கேட்கும்போது அதற்கான வழிமுறைகளே அல்லது அதை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்குவாங்க. குணம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஈசனை வழிபட நினைக்கும் அந்த தருணத்திலே, அவரை சரணடையும் அந்த தருணத்திலே எல்லாம் காணாமல் போகின்றது. அதற்கு மேலே நீங்கள் அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுறீங்க. அப்போ என்னன்னா, அவரோட நினைவு மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். அதை தவிர வேறு எதுவுமே நம்ம மனசில் இருக்காது. உண்மையாக தெரிஞ்சவங்க தெரியும். சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சிவாய நமங்கிற மந்திரம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்குமே தவிர வேறு எந்த தீய எண்ணங்களும் வராது. ஒரு இடத்துல நினச்சிங்க, ஒரு இருட்டான வீடு, அப்போ அந்த இடத்துல நிறைய தவறான எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஒரு விளக்கு அந்த இடத்துல ஏற்றி வச்சிட்டோம்னா அந்த வெளிச்சமான அந்த வீடு முழுவதும் பரவனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்களே அங்கே வராது. அதே போல தான் இது வரணும் அறியாமையில் வந்துட்டு இருள சூழ்ந்து கிடக்கிற மனசில் திடீர்னு இறைவனோட அந்த ஜோதி உண்டாகின்றது. அப்படிங்கும்போது உங்கள் மனசில் இருக்க அழுக்குகள் யாவும் நீக்கப்படுகின்றன இறைவனால். தவறான எண்ணங்கள் யாவும் அழிக்கப்படுகின்றன அவரால். அதுதான் அந்த இடத்துல உண்மை.